வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இந்தியா சீனா இடையிலான வலிமிகுந்த போரின் வரலாற்றை கூறும் தொடர் இதோ வருகிறது. இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. திபெத் மலைகளுக்குள் மறைந்த அரசியல். உலகின் உச்சியில் அமைதி குடியிருந்த ஒரு நிலம். அந்த நிலம் திபெத். மலைகளால் மறைக்கப்பட்ட, ஆன்மீகத்தால் நிறைந்த, அரசியலில் இருந்து தொலைவில் இருந்த ஒரு உலகம். ஆனால் அதே மலைகளுக்குள் ஒரு அரசியல் புயல் மெதுவாக கிளம்பிக் கொண்டிருந்தது. திபெத் ஒரு ஆன்மீக நாடு. பல நூற்றாண்டுகளாக திபெத் புத்த மதத்தின் மையம். தலாய் லாமாவின் ஆன்மீக ஆட்சி, தனித்த கலாச்சாரம். அங்கு படைகள் இல்லை, பேரரசு கனவுகள் இல்லை, அமைதியே அதன் பாதுகாப்பு. சீனாவின் பார்வை, வரலாற்று கோரிக்கை. 1949 புதிய சீனா உருவான போது பீஜிங் ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னது: திபெத் சீனாவின் ஒரு பகுதி. அது ஒரு ஆன்மீக பார்வை அல்ல, ஒரு அரசியல் முடிவு. 1950 ஆண்டுகளில் சீன படைகள் திபெத்திற்குள் நுழைந்தன. பெயர் அமைதியான விடுதலை. ஆனால் திபெத்துக்கான உண்மை, அமைதி உடைந்தது. இந்தியாவின் நிலை மௌன கணக்கு. இந்த நிகழ்வுகளை இந்தியா கவனித்தது. ஆனால் எப்படி பதில் அளிக்க வேண்டும்? நேருவின் எண்ணம் சீனாவுடன் நட்பு, ஆசிய ஒற்றுமை, மோதல் வேண்டாம். அதனால் இந்தியா திபெத் விஷயத்தில் மெதுவான மௌனத்தை தேர்ந்தெடுத்தது. அந்த மௌனம் அமைதிக்கு ஆனது என்று நினைக்கப்பட்டது. பஞ்சசீல் பாதுகாப்பா, சமரசமா? 1954 இந்தியா சீனா பஞ்சசீல் ஒப்பந்தம் கையெழுத்து இடப்பட்டது. அதில் திபெத்தின் மீது சீனாவின் அதிகாரத்தை இந்தியா ஏற்றுக்கொண்டது. பதிலுக்கு நட்பு, அமைதி, எல்லை பாதுகாப்பு. இந்த ஒப்பந்தம் அந்த நேரத்தில் ஒரு சமாதானமாக தோன்றியது. ஆனால் பின்னாளில் ஒரு பெரிய சமரசமாக அது மாறியது. திபெத் இமய அரசியலின் திருப்பு முனை. திபெத் ஒரு நிலப்பகுதி மட்டும் அல்ல, அது இந்தியா சீனா இடையிலான இயற்கையான தடுப்பு, இமய பாதுகாப்பின் முக்கிய கேடயம். சீனா திபெத்தில் உறுதி பெற்ற போது இந்தியாவின் வட எல்லைகள் நேரடியாக சீனாவை சந்தித்தன. அந்த நிமிடமே இமயத்தின் அமைதி அதிர்ந்தது. மறைந்த மாற்றங்கள். திபெத்தில் சாலைகள் அமைக்கப்பட்டன. சீன இராணுவம் நிலை பெற்றது. நிர்வாகம் மாற்றப்பட்டது. இந்த மாற்றங்கள் அமைதியாக நடந்தன. ஆனால் அவை இந்தியா சீனா உறவின் அடித்தளத்தை மெதுவாக குலைத்தன. இந்தியாவின் தாமதமான உணர்வு. இந்தியா மெதுவாக உணர்ந்தது, திபெத் ஒரு ஆன்மீக விஷயம் அல்ல, ஒரு பாதுகாப்பு விஷயம். ஆனால் அந்த உணர்வு வந்தபோது நிலம் ஏற்கனவே கைமாறியிருந்தது. நிறைவாக, திபெத் ஒரு நாடு வீழ்ந்த கதை அல்ல, ஒரு சமநிலை உடைந்த கதை. அந்த உடைவு இமயத்தின் மறுபுறம் ஒரு மோதலுக்கான வழியை திறந்தது. நன்று நண்பர்களே. இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.